عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: الحج المبرور ليس له جزاء إلا الجنة، أو كما قال النبي صلى الله عليه وسلم. الحمد لله. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. அவனது அருள்வரும் அருளும் கருணையும் ஈருலக சர்தார் ஹஜ்ரத் நபிரான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை வழிவாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவர்களின் மீதும் உண்டாவதாக. இந்த புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய நம் அனைவருடைய வாழ்க்கையிலேயும் அல்லாஹ் தன்னை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய வாழ்விலேயும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாண்டினுடைய 2024 ஹஜ்ஜை ஹாஜிகள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வாண்டு உலகளவிலே இருந்து அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு வருகை தந்த அல்லாஹ்வுடைய வீட்டினுடைய விருந்தாளிகள், சவுதி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அறிவிப்பின்படி 30 லட்சம் ஆஜிகள் அங்கே குழுமியிருக்கிறார்கள். அதிலே இந்தியாவிலே இருந்து ஒரு 1.25 லட்சம் ஆஜிகள் சென்றிருக்கிறார்கள். தமிழகத்திலே இருந்து ஒரு 7500 ஆஜிகள் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே சென்று ஹஜ்ஜை முடித்திருக்கிறார்கள். 2024 ஹஜ் முடிவடைந்தது. ஆஜிகள் தாயகம் திரும்ப இருக்கிறார்கள். ஆனால் அந்த இவ்வாண்டு ஹஜ்ஜினுடைய நிகழ்வுகளிலே நிகழ்ந்துவிட்ட பலதரப்பட்ட பரிதாப நிகழ்வுகளை நாம் சற்று தூர நோக்கோடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அம்சங்களோடு யோசித்து அவைகளை பரிமாறிக் கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வாண்டு ஹஜ்ஜிலே குழுமிய 30 லட்சம் ஆஜிகளுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் அவருடைய ஹஜ்ஜை மக்ரூராக மக்பூலாக ஆக்கி வைப்பானாக. இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வருகை தந்த அல்லாஹ்வுடைய இல்லத்தினுடைய விருந்தாளிகளாகிய ஆஜிகளுக்கு அல்லாஹ் பொறுமையை தருவானாக. அல்லாஹ் அவர்களெல்லாம் சுகமான நிலையிலே தாயகம் திரும்பி நம்மோடு வந்து அடைவதற்கு உண்டான நல்வாய்ப்பை எல்லாம் வல்ல அல்லாஹ் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. அருமையான பெருமக்களே, பொதுவாக ஹஜ்ஜை செய்வதற்காக எப்படி செல்கிறார்கள்? நாமும் அனுப்பி வைத்தோம். இவ்வாண்டு உலகளவிலே இருந்து வருகை தந்த ஆஜிகளுடைய பெரும்பாலான
பெரும்பாலான ஆட்சிகளுடைய வயது 60 தாண்டிய நிகழ்வுகள் அதிகம். ஆனால் ஹஜ்ஜை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு சிரமம் எடுத்ததாக நாம் எல்லாம் தொலைக்காட்சிகளிலே நாம் பார்க்கிறோம், பரிதாபப்படுகிறோம். 1000க்கு மேற்பட்ட ஆட்சிகள் வெப்பம் தாங்காமல் இறந்து போய்விட்டார்கள் என்பது சவுதியினுடைய அறிக்கை. சவுதி அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு. ஆனால் அங்கே ஏற்பட்டுவிட்ட நிகழ்வுகளுக்கு அங்கே நடைமுறைப்படுத்தப்பட்ட நமக்காக வேண்டி ஏற்படுத்தி வைக்கப்பட்ட மாலிமனுடைய குளறுபடிகளா, இல்லை நமது ஆட்சிகளே அங்கே ஏதாவது விடை கொடுத்து வாங்கிக் கொண்டார்களா என்பதை நாம் சற்று ஒரு கணம் தூர நோக்கோடு சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் அனுப்பி வைக்கிறோம். தாய்க்கும் தந்தைக்கும் 60 வயதை எட்டியவர்கள் இங்கே அவர்களுடைய பிள்ளைகள் ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இவர்கள் அங்கு போய் என்ன செய்வார்கள், செய்ய முடியும்? அங்கே அன்றைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது? தயவு செய்து அருமையான பெருமக்களே, பெரும் விமர்சனம் கொட்டுகிறது. நிற்க வைத்து கேள்வி கேட்போம் என்கிறார்கள். அங்கிருந்து நாங்கள் மட்டும் தாயகம் வந்து இறங்கிவிட்டால் நடப்பது வேறு என்று பேசுகிறார்கள் ஆட்சிகள். ஒவ்வொரு நாளும் ஹஜ்ஜை முடித்து அவர்களுடைய வார்த்தைகளை கேட்க முடியவில்லை, அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அங்கே ஏற்பட்டுவிட்ட நிகழ்வுகள் என்ன? 60 வயதை தாண்டியவர்களை அருமையான பெருமக்களே, நாம் என்ன தைரியத்தில் அனுப்புகிறோம்? என்ன தைரியம் நமக்கு? நம்மை அவர்கள் அப்படி விட்டு விட்டார்களா? கருவிலே இருந்த நேரத்தில், நாம் கருவிலே இருந்த நேரத்தில் அந்த தாயினுடைய வயிற்றிலே தான் உண்ணாமல் பருகாமல் ஆசாவாசங்களை எல்லாம் தவிர்த்து என்னுடைய கருவிலே என் குழந்தை உருவாகிறது, எனவே அதற்கு எந்த ஒரு இடையூறு ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற நிலையை பாதுகாத்தவர்கள் அந்த தாய். ஆனால் அந்த தாயை 60 வயதுக்கு மேலாக அவர்களை நாம் குட்டையாக தனியாக ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைக்கிறோம். என்ன தைரியம்? என்ன தைரியம்? அடுத்த அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து அவனை ஆளாக்குகின்ற வரையும் அந்த தாய் படுகின்ற பாடி சொல்லி மாள முடியாது, சொல்லி மாள முடியாது. தன்னுடைய ரத்தத்தை பாலாக கொடுத்து அவனை வளர்த்தியவள். ஏன் இப்படி அவர்களை பாதுகாக்க வேண்டும்? அந்த குழந்தையை, இந்த குழந்தையினுடைய பாதுகாக்க வேண்டும். அவன் மழலை மொழி பேசுகின்ற நேரத்தில் விரல்களை, தன்னுடைய விரல்களை கொடுத்து நான் பெற்ற மகனே நடராஜா என்று நடக்க வைத்து பார்த்தவர்கள் அந்த தாயும் தந்தையும். நம்முடைய அடுக்கு தொடராக கருவிலிருந்து உருவாகி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு படித்தரங்களிலேயும் நம்மை எப்படியெல்லாம் பாதுகாத்து கொண்டு வந்தவர்கள். உனக்கு இது சேரும் இது சேராது என்று பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் தான் தெரியும். மருந்து கசப்பாக இருந்தாலும் நீ அதை குடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதில் இனிப்பை கலந்து அந்த மருந்தை கொடுத்து உனக்கு ஒரு நிவாரணத்தை ஏற்படுத்தியவர்கள் அந்த தாயும் தந்தை. இவ்வளவெல்லாம் கண்ணு கருத்துமாக உன்னை ஆளாக்கி கொண்டு வந்து உன்னை கை நிறைய உன்னை படிக்க வைத்து சம்பாதிக்க வைத்ததற்கு பிறகு தாயும் தந்தையும் ஹஜ்ஜுக்கு சென்று வாருங்கள். இதுதான் நடைமுறை, உலகத்தும் உண்டான நடைமுறை. இது அவ்வளவு ஆரோக்கியம் அல்ல. குறை சொல்வதற்கு முன்னால் நடந்துவிட்ட நிகழ்வுகளிலே நாம் நமது கருத்துக்களை தெரிவிப்பதற்கு முன்னால் நாம் நடந்து வந்த பாதையை சற்று விரிவாகவும் தூர நோக்கோடும் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன அர்த்தத்தை நாம் அனுப்பினோம்? அருமையான பெருமக்களை சென்றார்கள். அங்கே சென்று கஷ்டங்களை சந்திக்கிறார்கள். 2 கிலோமீட்டர் என்றால் கூட நாங்கள் நடந்து விடுவோம். ஆனால் இங்கே ஒரு சரளாக கூட நடக்க முடியாதவர்கள். அவர்கள் குமரிய வார்த்தைகளை தான் நான் இந்த ஜும்மாவிலே உங்களுக்கு பகிர்கிறேன். 2 கிலோமீட்டர் என்றால் கூட நடந்து விடுவேன். ஆனால் 12 கிலோமீட்டர்கள் நடக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நான் ஆளானேன். ஆனால் நடந்து வருகின்ற வழியிலே நான் 10வது கிலோமீட்டரை தாண்டினேன். வெப்பம் தாங்காமல் என் தாய் இறந்து போய்விட்டார். இதுதான்
வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா. உங்களுக்கு பயணிப்பதற்கு உண்டான எல்லா தகுதிகளையும் நீங்கள் அடைந்திருக்க வேண்டும். சபீலா பாதை, பாதை சரியாக இருக்க வேண்டும். நீங்கள் அதற்கு நடப்பதற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். நாம் ஒரு பக்கத்தை மறைத்து மறுபக்கத்தில் நின்று பேசிக் கொண்டிருந்தால் விடை காண முடியாது. நாணயத்தின் இரு பக்கங்களாக இருந்தால் தான் செல்லுபடியாக முடியும். எனவே அருமையான பெருமக்களே, நாம் எல்லாம் அனுப்பி வைத்தோம். ஆனால் அந்த வயதை எட்டியவர்கள் அந்த ஹஜ்ஜை செய்கின்ற நேரத்தில் பள்ளத்தரப்பட்ட இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, எனவேதான் அந்த 30 லட்சம் ஆட்சிகளிலே அவர்கள் பட்ட பாடுகள் சொல்லலாம், துயரங்களை அவர்கள் கண்டிருக்கிறார். திட்டமிடல், நெறிமுறைப்படுத்துதல், ஒழுங்குமுறை, தூர நோக்கு எந்த மார்க்கத்திலேயும் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டது போல சொல்லப்படவில்லை. திட்டமிடல், ஒரு பிரயாணம் என்றால் எப்படி திட்டமிட வேண்டும். அது முஹம்மது முஸ்தபா தாஜுல் மதீனா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு திட்டமிட்டார்கள். மக்காவிலிருந்து மதீனா போக வேண்டும். நாம் தாயகத்திலிருந்து ஹஜ் செல்ல வேண்டும் அல்ல. நபி அவர்கள் செல்ல வேண்டிய தூரமே 400 கிலோமீட்டர் தான். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். 400 கிலோமீட்டர் செல்வதற்கு அவர்கள் திட்டமிடுகிறார்கள். நாம் இங்கே எத்தனை கிலோமீட்டர்? 4000 அல்ல, அதுக்கு மேற்பட்ட கிலோமீட்டர்களை தாண்டுவதற்கு எந்த திட்டமிடல் இல்லாமல் பயணத்துக்கு அனுப்பி வைக்கிறோம், பயணப்படுகிறோம். நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் இப்படி ஒரு ஹிஜ்ரத், தாய் நாட்டை விட்டு நான் கிளப்பப்படுவேன், நான் தாய்நாட்டை விட்டு செல்ல வேண்டிய நிர்பந்தம் எனக்கு இருக்கிறது என்ற செய்தியை ஒரு நண்பரிடத்தில் சொல்லி வைத்தார்கள். நீ தயாராக இரு என்றார்கள். எப்பொழுதல்ல அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும். அந்த நண்பர் செய்த நிகழ்வை கேளுங்கள். நபி அவர்கள் எப்பொழுது சொன்னார்களோ அன்றிலிருந்து தன்னுடைய வீட்டினுடைய கதவை சாத்தவில்லை. யார் வருவார்கள்? மக்காவை விட்டு மதீனாவுக்கு புறப்பட்டு செல்வதற்கு எனது உயிருக்கு மேலான முஹம்மது நபி அவர்கள் என் வீட்டு வாசலை நோக்கி வருவார்கள் என்று வாசலை தாண்டிடாமல் இருந்தார்கள். அவர்தான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக், முதலாவது ஹலீஃபா என்று அழைக்கப்படக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். திருஞான பெருமக்களே, திட்டமிடல் வேண்டும். அதே போல நபி அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்துக் கொண்டு ஹிஜ்ரத்துக்கு புறப்பட்டார். புறப்படுவதற்கு முன்னால் நண்பரை வந்து அழைப்பதற்கு முன்னால் தான் படுத்திருந்த கட்டலிலே மருமகன் ஹஜ்ரத் அலி அவர்களை படுக்க வைத்து விட்டு வந்தார். எதிரிகளின் கண்களிலே மண்ணை தூவினார்கள். ரமைத்த இல்லாதவர்கள் ஒருபடி மண்ணை எரிந்தார்கள் என்ற எதிரிகளுடைய பார்வையில் குர்ஆன் உரப்பே சொல்லுகிறது. ஆனால் அவர் படுத்திருந்த இடத்தில் அலி அவர்கள் படுத்திருக்கிறார். பார்க்கின்றவர்கள் முஹம்மது இந்த வீட்டை விட்டு வெளியே செல்லவில்லை. எப்படிப்பட்ட திட்டமிடல்! அது மட்டுமா செல்லுகின்ற வழித்தடத்தை காண்பிப்பதற்கு இஸ்லாத்தை ஏற்காத ஒரு மனிதரை வழித்தடத்தை காண்பதற்காக வேண்டி வழித்தடத்தை காண்பதற்கு ஒருவரை நியமித்தார்கள். எதிரிகள் ஒரு பக்கம் துரத்துகிறார்கள். வழித்தடத்தை காண்பிப்பவருக்கு எதிரிதான், எதிர்கலத்தில் உள்ளவர் தான். ஆனால் நபி அவர்கள் அவர்களுக்கு தான் வழி தெரியும், அவர்களுக்கு தான் வழி தெரியும் என்று அவரை ஒரு அடிமையை ஒரு வழிகாட்டுவதற்காக வேண்டிய நியமனம் செய்தார்கள். இன்னும் முடியவில்லை. திட்டமிடல் நாம் நடந்து செல்லுகிறோம். அபூபக்கர் அவர்களே, எதிரிகள் நமக்கு பின்னால் நமது வேலையை பார்த்து, நமது காலடிகளை அடையாளங்களை பார்த்து இங்க ஏதோ மணி
மனிதர்கள் நடந்து சென்றிருக்கிறார்கள் என்று, இந்த வழியெல்லாம் போயிருப்பார்கள் என்று நம்மை துரத்தி வருவார்கள் என்பதற்காக வேண்டி அந்த வழித்தடத்திலே பட்ட காலடி மண்ணை மறைப்பதற்கு ஒருவரை நியமனம் செய்கிறார்கள். ஒரு பக்கம் நடந்து போயிட்டு இருக்காங்க, பின்னாடி அலைகளை அப்படியே அடித்துக் கொண்டே அப்படியே துடைத்துக் கொண்டே வருகிறார் ஒருவர். அது மட்டுமா, செல்ல 400 கிலோமீட்டரை சென்று நடந்து அடைவதற்குள்ளே உணவுக்காக வேண்டி தன்னுடைய மனைவியே தயார் செய்தார்கள். கதீஜா அம்மா அவர்கள் உணவு கொண்டு வருகிறார்கள். அருமையான பெருமக்களே, இது ஒரு வரலாற்று நிகழ்வு, தெரிந்த நிகழ்வு. எவ்வளவு அழகான ஒரு திட்டமிடல், ஒரு திட்டமிடலில் குளறுபடிகள் இருந்தால் அங்கே இலக்கை அடைவதே குளறுபடி இருக்கும். என்ன அழகான திட்டமிடல்! ஹிஜ்ரத் வெற்றி பயணம், ஹிஜ்ரத் வெற்றி பயணம். நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்திய திருப்புமுனை ஹிஜ்ரத். ஏன்? திட்டமிடல் இருந்தது. இஸ்லாத்தில் ஒன்றுதாங்க திட்டமிடல், வரைமுறை, நெறிமுறை, ஒழுங்கு, இந்த கட்டுப்பாடு, கண்காணிப்பு, நேரம் அத்தனையும் சொல்லிக் கொடுக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். ஆனா எந்த ஒன்றையும் பின்பற்றாதவர்களும் இஸ்லாமியர்கள். எந்த ஒன்றை பின்பற்றுவது இஸ்லாமியர்கள். எந்த தைரியத்தில் பெற்ற தாயையும் தந்தையும் நாம் அனுப்பி வைக்கிறோம். அவர்கள் தைரியமாக சென்று விட்டார்கள். ஆனால் ஏற்பட்டுவிட்ட இடையூறு எல்லோரும் சேர்ந்துதான் தொடங்குகிறோம். அங்கே என்ன செய்ய முடியும்? உள்ள நிலைமைகள் என்ன? எப்படியாப்பட்ட கேட்பாளர்கிட்ட நிலைப்பாடுகள்? துணியான பெருமக்களே, எனவேதான் இவ்வாண்டு ஹஜ் செய்த ஆட்சிகளுக்கு எல்லா பொறுமையை கொடுக்க வேண்டும். ஆனால் ஹஜ்ஜை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சின்ன நெருக்கடிகள் ஏற்பட்டு விட்டதற்கு அந்த திட்டமிடலிலே நாம் அவைகளை கண்காணிப்போடு கையாளாத, நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்ட நிலைப்பாடுகள் தான் அங்கே. குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், குர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹ் எப்படி கேட்க சொல்றான்? யா அல்லாஹ், நாங்கள் குழந்தையாக இருந்த நேரத்தில், நாங்கள் சின்ன குழந்தையாக இருந்த நேரத்தில் எங்கள்கிட்ட எப்படி கருணையோடு எங்கள் பெற்றோர்கள் நடந்து கொண்டார்களோ அதுபோல நான் அவர்களிடத்திலே நடந்து கொள்வதற்கு எனக்கு பாக்கியம் செய்வாயா? நான் குழந்தையா இருக்கும் போது என் தாயிலிருந்து எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி நடந்து கொண்டார்கள்? பச்சின பாலனாக இருந்த நேரத்தில் மலமா அது நெருப்பு கங்கா என்று தெரியாது, தொடுவதற்கு ஓடுவேன். தாய் கட்டி அணைத்து என்னை அப்படியே அணைத்துக் கொள்வார். இப்படியெல்லாம் உங்களை பாதுகாத்தாலே ஒரு நஞ்சு பொருளை போய் எடுத்து வாயிலை போட்டு விடுவான் நான் பெற்ற குழந்தை என்று ஓடோடி போய் விழித்திருந்தே உன்னை பாதுகாத்தாலே அந்த முதியவர்களை எப்படி நமக்கு அனுப்புவதற்கு மனம் வந்தது? அதனாலதான் குர்ஆன் இதை தூரமோடு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி வச்சான், இது துஆவை நீங்கள் கேளுங்கள். ரப்பிரஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. துனியான பெருமக்களே, ஒரு 1000க்கு மேற்பட்ட ஹாஜி தமிழகத்திலே இதுவரை வந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளிலே ஒரு 5 ஆட்சிகள் இறந்ததாக தகவல் இருக்கிறது. இன்னும் சில ஆட்சிகள் இருந்த இடத்தை அடையாமல் எங்கேயோ இருக்கிறார். ஹாஸ்பிட்டல்களிலே ரிசல்ட் கேட்கப்பட்டிருக்கிறது. ஹாஸ்பிட்டல்ல அந்த போட்டிருந்த அந்த அடையாளங்கள் ஏதாவது இருந்தால் எந்த நாடு என்ன என்று தெரியும், இல்லை என்றால் எண்ணிக்கை தான் தெரியும். அதனுடைய ரிசல்ட் ஒன்று ஹாஸ்பிட்டல் ரிசல்ட்டுகள் முழுமையாக அடையவில்லை. பலர்கள் போன் செய்கிறார்கள், என் தாயை காணவில்லை, 5 நாளாகிவிட்டது, 5 நாளாகிவிட்டது. துணியான பெருமக்களே, நாம் இந்த ஆட்சிகளை கொண்டு போய் இறக்கூட்டம் பாருங்க,
என்ன நமக்கும் சவுதிக்கும் உடன்பாடு என்ன தெரியுமா? நாம் தொடாத சப்ஜெக்ட் இது. என்ன உடன்பாடுடா? ஒரு ஹாஜிக்கு 4900 ரியால். இன்னைக்கு என்ன ஒரு ரியாலுடைய பைசா எவ்வளவு? 22 ரூபாய் வைங்க. 4900 ரியால்னா எவ்வளவு? வியாபாரிகள் 1,07,000 22 வச்சாரு. நான் கேட்கிறேன், ஒரு ஹாஜியை சவுதியை பார்த்து கேட்கிறோம். இது அரபியிலே மொழிபெயர்க்கப்பட வேண்டும். சவுதி அரசாங்கம் பொறுப்பெடுத்தது ஒரு ஹாஜிக்கு. நாம் தமிழகத்தில் இருந்து இந்தியாவில் இருந்து செல்லுகின்ற ஒரு ஹாஜிக்கு 4900 ரியால்கள் நாம் கண்டிருக்கிறோம். நம்ம பைசாவுக்கு வரேன் 1,10,000 கொடுத்து அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம். என்ன வேலை தெரியுமா? ஏர்போர்ட்ல இறங்குறதுல இருந்து ஜித்தா போனதுல இருந்து இவர்களை கொண்டு போய் சேர்த்து ரூம்ல மறுபடியும் அவர்கள் எல்லா கடமைகளையும் முடிக்கின்ற வரை, அதை முடித்தது மட்டுமல்ல, மறுபடியும் கொண்டு வந்து ஜித்தாவிலே ஏற்றி விடுகின்ற வரை அந்த மல்லிகளுடைய பொறுப்பு. மல்லிகளுடைய பொறுப்பு அப்படின்னா சற்றேற கோயில் நீங்க பாருங்க, ஒரு 7,000 ஹாஜிக்கு வைங்க, தெரிந்து வைக்க வேண்டும். நம்ம வீட்டில் இந்த நெருக்கடிகள் வரலாம், அடுத்தடுத்து தொடரக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த தலைமை தொட்டு பேசுகிறேன். ஒரு 4,900 ரியால் அவங்க ஒப்படைச்சு நம்ம கொடுத்துருக்கிறோம். ஆனால் மாநிலங்கள் 7,000 ஆட்சின்னு சொன்னா 300 பேருக்கு ஒரு மாநிலம் தான் தெரியுதா? அவன் தான் வழிகாட்டி, அவன் தான் பஸ் கொண்டு வரணும், அவன் தான் நம்மளை ரூம்ல வந்து கூப்பிடணும், அவன் தான் அரபாவை கூப்பிட்டு போகணும், அவன் தான் முத்தரிப்பாவை கூப்பிட்டு போகணும். இதற்கு ஏஜெண்டுகள் அவங்கதான் மாநிலம். 7,000 பேருக்கு பார்த்தீங்கன்னா சற்றேறக்கூடிய 23 மாநிலம் இருக்க வேண்டும். தமிழகத்துக்கு போடப்பட்ட 23 மாநிலங்கள் எங்க? யார் கேட்பது? வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்த்து கேட்பதா? அல்ல தமிழக அரசு இந்திய அரசை கேட்டு இந்திய அரசு சவுதிக்கு கேட்பதா? சும்மா குமரல ஆட்சிகள் குமருகிறார்கள். ஆட்சிகளிட்ட பொறுமை இல்லை. எனக்கு மாற்று கருத்து உண்டு. அவர்கள் விவாதத்தில் என்ன சிரமம் ஏற்பட்டாலும் நாங்கள் சமாளித்துக் கொள்கிறோம். ஆனால் எங்களுக்கென ஒதுக்கப்பட்டு எங்களுக்கென உடன்படிக்கை செய்யப்பட்டு அதற்குண்டான ஈட்டுத்தொகை கட்டப்பட்டு நாங்கள் கேட்பாருக்கு நிற்பது. 1000 பேர் இறந்தார்கள் என்றால் அருமையான பெருமக்களே, டென்ட் இல்லை. இன்னைக்கு நாங்கள் நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஆனால் இதை சுற்றி வெளியிலே அமர்ந்திருப்பவர்கள் எவ்வளவு பெரிய வெக்கையில் இருப்பான்? எவ்வளவு நேரம் இருப்போம்? எவ்வளவு நேரத்தில் இருப்பாங்க? என்னுடைய பெரிய பயமா இருக்கட்டும், அடிக்கின்ற வெயில் எத்தனை வெப்பத்தினுடைய நிலை தெரியுமா? 51 டிகிரி, 35க்கு சுருண்டு போய்விட்ட மக்கள். அது குளிர் பிரதேசத்திலிருந்து வந்த குளிர் பிரதேச நாடுகளிலே இருந்து வந்த ஆட்சிகள் ஒரு சின்ன பாயிண்ட கூட தாங்க மாட்டாங்க. வெப்பத்தை நம்மளால கூட 35 வரை கூட தாக்கு பிடிக்கலாம். 48ஆனது சொன்னார்கள், யா அல்லாஹ் மதரா நஸ்ருல்லாஹ், இதற்கு பிறகு இறைவா நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கையேந்தி 1000 ஆட்சிகள். யாருக்கோ தந்தையாக இருப்பான், தாயாக இருப்பான். நான் என் தாய் தந்தையை அனுப்பித்த உணர்வோடு பார்க்கிறேன். 6000 ஆட்சிகளையும் கையை பிடித்து கட்டி அணைத்து அவர்களை எல்லாம் பிள்ளைகளிலே அமர வைத்தவன் நான். 5 பேர் இறந்தவர்களுடைய அப்படியே எனக்கு உருவப்படம் முன்னால் இருக்கிறது. அருமையான பெருமக்களே, இந்த கொடூரம் இனி நிகழக்கூடாது. அதற்கு உண்டான முன்னெச்சரிக்கை நமக்கு வர வேண்டும். எனவே ஆட்சிகள் துடித்து போயிருக்கிறார். ஆனால் ஏற்பாடு செய்யப்பட்ட மாளிகை
அதை கண்டுகொள்ளாமல் தாந்தோண்டித்தனமாக நடந்திருக்கிறார். சவுதி அரசாங்கத்துக்கு இது எட்டப்படும். அதற்குண்டான வழிவகைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாமும் நமது உறவினர்கள் யார் இருந்தாலும் அவர்களுக்கு அமைதிப்படுத்துங்கள். நமக்கு இடையிலே நாம் என்ன செய்துவிடக்கூடாது, குளறுபடியாகி தக்க தகராறாகிவிடக்கூடாது. இங்கல்ல ஏற்பட்ட நிகழ்வு, ஏற்பட்ட கோளாறு அங்கே. அதையும் தாண்டி ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன். அருமையான பெருமக்களே, இந்தியாவிலிருந்து 2 மாநிலத்துக்கு, கேரளத்துக்கும் தமிழகத்துக்கும் எப்படினாலும் ஒரு சட்டேறக்கூடிய ஒரு 100 வாலிபர் சிலருக்கு ஒவ்வொரு வருடமும் அனுமதி கொடுப்பார்கள். வாலிபர் நம்ம ஏர்போர்ட்டுக்கு டூட்டிக்கு போறோமா இல்லையா, பாஸ் இருக்குது, கவர்மெண்ட் இருந்து செக்அப் இருக்குது, கம்ஸ் ஆஃபீஸ் இருந்து கேட்பான் நீ எங்க இருக்கேன்னு. அப்போதான் ஏர்போர்ட்டுக்கு போக முடியும், உள்ள ஃபிளைட் வரையும். இதே மாதிரி அங்க 50 பேர்த்த தயார்படுத்தி தமிழகத்திலிருந்து லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் பிள்ளைகள் அந்த உழைக்கிறாங்கல்ல, மக்கள் 14 இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் தன்னார்வ தொண்டாக நாங்கள் ஆட்சிகளுக்கு இவ்வாண்டு சேவை செய்கிறோம். அவங்க தங்களுடைய முழு முகவரியோட இக்காமோட கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டை விட்டு இங்க அனுப்பிச்சிருக்கோம். இவங்க ஓகே பண்ணல, நம்ம நாட்டில் ஓகே பண்ணல. உங்க நாட்டை சார்ந்தவர்கள் உங்க நாட்டு ஆட்சிகளுக்கு பணிவிடை செய்வதற்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள். இவன் இங்க என்ஓசி கொடுக்கல. கோளாறு எங்கே இருக்கிறது? கேரளாவுக்கு அதே மாதிரி கொடுக்கல. ஆனா கேரளத்து எஜமானர்கள், கேரளத்து முதலாளிகள், கேரளத்தினுடைய தொழிலதிபர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்கள் ரியால்களை சேர்த்து ஒவ்வொரு வாலிபர்ஸுக்கும் 3000 கட்டி உள்ள எடுத்துட்டாங்க. நம்ம தமிழகத்திலே அப்படிப்பட்ட தொழிலதிபர்கள் யாரும் ஒருங்கிணைந்து செய்வதற்கு உண்டான முகாந்திரம் இல்லாமல் போய்விட்டது. இதுதான் நடந்தது. கேரளாவில் 50 பேர் உள்ள போயிட்டான். அந்த மக்களை எப்படியோ கொண்டு போய் எடுத்துட்டான். தமிழகத்தினுடைய ஆட்சிகள் கைவிரிக்கப்பட்டார்கள். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் இதை மக்ரூராக்குவான். இவர்கள் மதீனா சென்று தாயகம் திரும்புவதற்கு அல்லாஹ் வழிவகை செய்வானாக. எனவே நாம் தயாராக சரி செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய பொறுப்பை எடுத்தவர்களும் சரி செய்ய வேண்டும். இதில் யாருமே சமரசம் பண்றதுக்காக உண்டானதல்ல, யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி இது உம்மாவுடைய வேலையை பயன்படுத்துவது அல்ல. அருமையான பெருமக்களே, நாளை வருகின்ற வருடங்களில் நாம் ஹஜ்ஜுக்கு ஆயத்தமாகின்ற நேரத்தில் தயவு செய்து அந்த தாயுடைய கற்ப கோடையில உட்கார்ந்ததுல இருந்து யோசிச்சு பாருங்க. அந்த தாயை விட்டுறக்கூடாது, தாவரம் விட்டுறக்கூடாது. நாமளும் கூட போய் நின்று அவர்களுக்கு வேண்டிய ஹித்மத்தை செய்து ஹஜ்ஜை அவர்களுக்கு நிறைவேற்றுவதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். பலர்கள் பேசுகிறார்கள், அதுல ஹஜ்ஜிலிருந்து வரக்கூடிய செய்தி எல்லாம் எங்கள் ஹஜ்ஜி செய்யலாமா வேணாமா என்று தோணுகிறது. ஒரு ஆக்சிடென்ட பார்த்தா வண்டி ஓட்டுறது விட்டுருமா? ஏன்னா போற வழியில ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, வண்டி ஓட்டுறது விட்டுருமா? வண்டி தூக்கி தாய்லாந்து கடையில் போட்டு போயிருக்கிறார். அதான் ஈமானா தைரியப்படுத்த வேண்டும். அதே சமயத்தில் அதை திட்டமிட்டு சந்திப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் உணர்வை தருவானாக. ஹஜ்ஜுக்கு நிய்யத்து வைப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் இப்படிப்பட்ட சிரமங்களிலிருந்து நாம் திட்டமிட்டு செயல்படுவதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.